சென்னை மதுரவாயலில் நேற்றிரவு முதல் சுமார் 9 மணி நேரமாக மின்வெட்டு ஏற்பட்டுள்ளதால் மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் சோமசுந்தரத்திடம் கேட்கலாம். சோமசுந்தரம், எதனால் மின்வெட்டு ஏற்பட்டது? அதனை இன்னும் சீர் செய்யாததற்கான காரணம் என்ன? வணக்கம் சிவரஞ்சனி. தற்போது சென்னை மதுரவாயல் பகுதியில் தொடர் மின்வெட்டானது ஏற்பட்டுள்ளது. சுமார் 9 முதல் 10 மணி நேரத்திற்கு மேலாக இந்த மின்வெட்டானது நேற்று இரவு முதல் தற்போது வரை தொடர்ந்து வருகிறது. இதனால் இந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கடும் அவதி அடைந்துள்ளனர். குறிப்பாக சென்னை கோயம்பேட்டில் இருந்து மதுரவாயல் பகுதிக்கு 33 கிலோவாட் திறன் கொண்ட உயர் மின் அழுத்த அதாவது கேபிள் பூமிக்கு அடியில் பதிக்கும் பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த பகுதிகளில் அதன் காரணமாக மின் வெட்டானது ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக மதுரவாயல் எம்எம்என்டிஏ காலனி, நெற்குன்றம், மேட்டுக்குப்பம், மதுரவாயல், ஆலப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் மின்வெட்டானது தொடர்ந்து ஏற்பட்டு வருகிறது. இதனால் 10,000க்கும் மேற்பட்ட வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளதோடு பொதுமக்கள் கடும் அவதி அடைந்துள்ளனர். இதன் காரணமாக அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மதுரவாயல் மின்வாரிய அலுவலகத்திற்கு வந்து கேட்டு செல்லக்கூடிய ஒரு காட்சி நம்மால் காண முடிகிறது. இந்த பகுதியில் பள்ளி, கல்லூரி, அலுவலகம் செல்லக்கூடிய பொதுமக்கள் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக இந்த கோயம்பேடு முதல் நெற்குன்றம் செல்லக்கூடிய பகுதியில் இந்த மின் கேபிள் அதாவது பூமிக்கடியில் மின் கேபிள் செல்லக்கூடிய நிலையில் அதனை சரி செய்யும் பணியில் மின்வாரிய ஊழியர்கள் தற்போது ஈடுபட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் தற்போது இன்னும் 2 மணி நேரத்தில் இந்த மின்வெட்டு சரி செய்யப்பட்டு அனைவருக்கும் மின் விநியோகம் செய்யப்படும் என மின்வாரிய அலுவலகத்தில் தற்போது அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் பொதுமக்கள் இந்த தொடர்ந்து அதாவது சுமார் 10 மணி நேரத்திற்கு மேலாக மின்வெட்டு ஏற்பட்டுள்ள நிலையில் மதுரவாயல் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மின்வாரிய ஊழியர்கள் இந்த மின் இணைப்பை சரி செய்து உடனடியாக மின் விநியோகம் செய்ய வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் பெரும்பாலான கோரிக்கையாக உள்ளது. சிவரஞ்சனி, வழங்கியமைக்கு நன்றி சோமசுந்தரம்.